இந்த லோகோ இருக்குல்ல, இதை உருவாக்கி கொண்டு வரோம்ல, என்னன்னே தெரியாம நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒன்னு உருவாக்கி அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்லவனும் வருவான் கெட்டவனும் வருவான் அவனெல்லாம் கண்டுபிடிச்சி அதை கரெக்டா கொண்டு போய் சேர்த்து அதை ஒன்று ரெடி பண்ணி ஒரு தூக்கிட்டு வந்து அதாவது வந்து ஒரு 10 மாசம் குழந்தைய சுமக்கிற மாதிரி ஒரு பிராண்டை வெளியே கொண்டு வர்றது, அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கோம். அது அவ்வளோ ஈஸி இல்லை, பாக்குறவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன அவங்க பண்றாங்க, அவங்களுக்கு என்ன அவளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வேலை செய்யறானா, ஒவ்வொருத்தனும் வெளியே வரானா அவனுக்கு பின்னாடி 1008 கஷ்டம் இருக்கும். ஒரு வேலை சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டிருப்பான். ஸோ அதெல்லாம் கடந்து நாங்கள் வந்துதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அதெல்லாமே நீங்க கொடுத்த சப்போர்ட். என்னை திட்டினாலும் சரி, என்னை வாழ்த்தினாலும் சரி, எல்லாருக்குமே மிக்க நன்றி. நீங்க கொடுத்த சப்போர்ட்னால நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம். மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. கண்டிப்பா அந்த லோகோ வந்துட்டு நம்ம லான்ச் பண்ண போறோம். இதுக்காக நிறைய தூரம் போயிருக்கேன், நிறைய தூரம் டிராவல் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் ஏமாந்திருக்கேன், நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதுதாங்க நம்மளோட பிராண்டு, சோய் ஆர்கானிக் பிராண்ட் ஆஃப் நேச்சர். ஸோ இதுதான் நம்மளோட பிராண்ட். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்டு, எல்லாமே வாங்கியாச்சு. ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். எதை பண்ணாலும் பக்காவா பண்ணணும் அப்படின்றத அடிப்பட்டு கத்துக்கிட்டோம். அதனால வந்துட்டு ஸோ எதை பண்ணாலும் கரெக்டா தெளிவா பண்ணணும் அப்படின்றதுனால இதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்ன மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் இதுக்கு பின்னாடி அதிகமான எஃபர்ட் போட்டது, அதிகமாக கஷ்டப்பட்டது என்ன, நான் டவுன் ஆனப்பெல்லாம் என்னை வந்து என்கரேஜ் பண்ணி என்னை தூக்கி விட்டது வேற யாருமே கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ இவரால தான் எல்லாமே. என்ன சொல்றது, ஒரு பொண்ணுக்கு பின்னாடி பையன் இருப்பேன்னு சாரி பையனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது எந்த அளவுக்கு உண்மை அது. பட் ஆனால் ஒரு பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பையன் இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு மீடியாவில் கூட்டிட்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான் காரணம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தூங்குறதே கிடையாதுங்க. தினமுமே எல்லாருமே எங்களை நிறைய பேர் ப்ராடக்ட் வரலன்னா திட்டுவீங்க, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில். ஏன்னா அவங்க தூங்குறதே பார்த்தீங்கன்னா தினமும் விடிய காலம் 5 மணிக்கு, மறுபடியும் தியாவுக்கு கூப்பிட்டா 8:30 மணிக்கு, நான் 8:30க்கெலாம் போய் எழுப்பி விட்டுருவேன். ஸோ அதுதான் தூக்கமே. அவங்க ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ டல்லாக இருப்பாங்க. அவங்களாவே இல்லை, அவங்க அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கோம், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே உங்களோடது வந்து சேரும், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, லவ் யூ.